ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லா ஒரு சிறு தானியங்கள் பார்க்க போகிறோம். ரெடி மிக்ஸ் இது நம்ம அரைச்சி மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு கலந்து நல்லா புளிக்க வச்சு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாம் பண்ணிக்கலாம். இது சாமை, நான் இது போட்டிருக்கிறது 1/4 கிலோ சாமை. புரதம் இருக்குது, விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/4 கிலோ போட்டுருக்கேன். சாமை 1/4 கிலோ. இப்போல்லாம் எல்லாமே சிறுதானி தான் சாப்பிட்டா உடம்பு இளைக்கும் அப்படின்னு டயட்டுக்கெல்லாம் கேட்குறாங்க. அதனால் நம்ம இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது சோளம், வெள்ளை சோளம் போட்டுருக்கேன் 1/4 கிலோ. இது வரகு 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். இதில் வரகில் நார் சத்து இருக்குது, புரதம் இருக்குது. இதுலேயும் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. இதுலேயும் இருக்குது. உடம்புக்கு அத்தனை ஹெல்த்து. லேடிஸ்க்கு எல்லாமே, பெண் குழந்தைகள், லேடிஸ் எல்லாத்துக்குமே ஹெல்த்து. நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே அவளுக்கு கொடுத்து பழகிட்டோம்னா பசங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. இது குதிரைவாளி. இதுவும் 1/4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். 1/4 கிலோ போட்டுருக்கேன். இதை நான் ஊற வச்சு அரைச்சி காமிச்சு உங்களுக்கு இட்லி வாத்து, தோசை வாத்து, பணியாரம் வாத்து கொடுக்குறேன். ரெடி மிக்ஸ் இது நானே வீட்லேயே தயாரிக்கிறேன். இது கம்பு 1/4 கிலோ. 5 போட்டுருக்கோம் மொத்தமாக. 5 கால் நம்ம 5 காலுக்கு ஒரு 1/4 கிலோ. இது கருப்புளுத்த பருப்பு. இதில் நிறையா அத்தனை, இது தோல் பூராமே சத்து தான். இது பெண்களுக்கு உண்டான சத்து தான். தோலில் தான் அத்தனை நமக்கு ப்ரோட்டீனும் இருக்குது. நம்ம தோலை நம்ம களைஞ்சி தோலை எடுத்து எரிஞ்சிடுறோம். இது நம்ம தோலோடு போட்டு ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு வெள்ளை துணியில் நல்லா வெயிலில் ஒரு வேஷ்டி போட்டு வெள்ளை துணி போட்டு அதை நல்லா உணர்த்தி விட்டுருவோம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உணர்த்திட்டோம்னா மாவு நல்லா உணர்ந்தோடனே இதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சி சளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு நமக்கு வாக்கறதுக்கு முன்னால் உப்பு போட்டு கலந்துட்டா போகும். இது 1/4 கிலோ கருப்புளுத்தம் பருப்பு. வரகு, சாமை, சோளம், குதிரைவாளி, கம்பு போட்டுருக்கோம். 5 கால் 1/4 கால் போட்டுருக்கோம். அது கூட இது 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு போட்டுருக்கோம். இதை நல்லா ஊற வைக்கணும். களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சு காட்டுறேன். வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம வெந்தயத்தை தனியாக ஊற போட்டுக்கலாம். அதோடய போட வேண்டாம். உணர்த்தும் போது எடுத்து உணர்த்திக்கலாம் ஒன்றா. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். இதை நல்லா களைஞ்சி 5 மணி நேரம் ஊற வச்சு உலர்த்தி மாவரைச்சி காட்டுறேன். அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அது 3 மணி நேரம் ஊறிடுத்து. அது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு நான் ஒரு பிடிச்ச புடி சிகப்பவுள் எடுத்துட்டுருக்கேன். அவள் ஊற போட்டுட்டோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. நம்ம எப்போ தேவையோ, எவ்வளோ மாவு தேவையோ, எந்த டைம் தேவையோ ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னால் மாவு எடுத்து உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு கலந்து வச்சுட்டோம்னா 8 மணி நேரம் நல்லா பொங்கி வந்துடும் மாவு. அப்போ இட்லியோ நம்ம தோசையோ பணியாரமோ எப்படி வேணுமோ அப்படி வார்த்துக்கலாம். இப்போ இந்த அவள் ஊற வைக்கிறேன். 1/2 மணி நேரம் கழிச்சு எல்லாத்தையும் வடித்து உணர்த்தி உங்களுக்கு பவுடர் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டன்ட் மாவு, இன்ஸ்டன்ட் இட்லி தோசை, அதாவது சிறுதானிய இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மாவுன்னு காட்டுறேன். இது ஒரு பிடிச்சபடி அவள் ஊற வச்சுட்டுருக்கேன். வெந்தயம் தனியாக ஊற போட்டுருக்கேன். இதை போட்டு காட்டுறேன், உங்களுக்கு எல்லாம் அரைச்சி காட்டுறேன். இதா பாருங்கள், அந்த அரிசியை ஊற வச்சோடா இன்ஸ்டன்ட் சிறுதானிய இட்லி தோசை மாவு. அதை நம்ம இப்படி வரியாக போட்டுருக்கேன்.
இப்போ வடியை போட்டு இதை கொண்டு நல்லா வெயிலில் உணர்த்தி மாவு அரைச்சி காட்டுறேன். அவள் ஊற போட்டுருக்கே அதையும் வடித்து உணர்த்தின்ட்டுலாம், வெந்தயம் ஊற போட்டுன்னு இருக்கோம் அதையும் வடித்து உணர்த்தின்ட்டுலாம். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம்னா இட்லி சூப்பராக வரும். உங்களுக்கு அரைச்சிட்டு நான் இன்ஸ்டன்ட் அதான் மாவு இது நம்ம வந்து கிரைண்டர் அரைக்கிறதுல மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம சலித்து நான் உங்களுக்கு உடனே கலந்து இட்லி வாத்து காட்டுறேன். 8 மணி நேரம் கழிச்சு தான் வாக்கணும் உணர்த்தி. இது பாருங்கள், கார்த்தால் ஒரு 9 மணிக்கு கரைச்சி வச்சேன். எப்படி மாவு நல்லா குபீர்னு பொங்கி பாருங்க, எது வரைக்கும் பொங்கிருப்பாருங்க, கீழே வரைக்கும் கரைச்சி வச்சேன். இவ்வளோ மாவு இந்த கிண்ண வரைக்கும் பொங்கிருப்பாருங்க, நல்லா பொங்கியிருக்கு. இது வந்து மல்டி மில்லட்ஸ், அதாவது வந்து 5 வகையான சிறுதானியம் மல்டி மில்லட்ஸு. இப்போ இதை இட்லி வாக்கலாம். இது நம்ம ஒரு 8 மணி நேரமாவது கரைச்சி வச்சு புளிக்கணும், அப்போ தான் இட்லி நல்லா வரும். இட்லி தோசை எதுனாலுமே. சிகப்பு அவல் தான் போட்டிருக்கேன், சிவப்பு அவல் தான் போட்டிருக்கேன், வெள்ளை அவல் போடலை. எல்லாமே வந்து நான் இதாகத்தான் போட்டிருக்கேன். சிவப்பு அவல் வந்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. குதிரைவாலி, கம்பு, சாமை, தெனை, சோளம். அதுக்கு 50 சிகப்பு அவல் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு 5 கிராம், 2 கிராம் சொல்கிறேன், 2 கிராம் சொல்லலாம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு களைஞ்சி 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி வெயிலில் 2 நாள் உணர்த்தி எடுத்து மிஷினில் அரைச்சின்னு வந்திருக்கேன். இது தண்ணி கொதிக்கட்டிங்க, தண்ணி வச்சுருக்கேன் இதில் இட்லி பானையில், தெரியறதா? இட்லி பானை தண்ணி கொதி வரட்டும். இது நம்ம இப்போல்லாம் குழந்தைகளுக்கு இதுதான் கொடுக்கணும். நம்மளே இதை சாப்பிட்டா நமக்கு வந்து சுகர், பிபி இதெல்லாம் எதுவும் நம்மளை டக்குன்னு இது பண்ணாது. இப்போ எல்லாத்துக்குமே இதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி கொதி வந்துடுது. பத்து நிமிஷம்தான் காட்டுறேன். பாருங்க, இது இட்லி ஆயிடுத்து. கொஞ்சம் ஆறட்டு எடுக்கலாம் இட்லியை, சூடாக இப்போ எடுத்தால் உடஞ்சிடும். இப்போ தோசை கல் போட்டிருக்கேன், தோசையும் வாத்து காட்டுறேன்.
இதோ பாருங்கள், தோசை வாத்து காட்டுறேன். இது ரெடிமேட் மிக்ஸ் மாவு. நம்ம தேவையானப்போ எடுத்து நம்ம 3-4 மாதம் வரைக்கும் தாங்கும். ஈரக்கை ஈரக்கரண்டி எதுவும் போடாத நம்ம வந்து நல்லா அரைச்சின்னு வந்து ஒரு தூக்கில் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறேன். அப்படி தான் உங்களுக்கு 4 மாதம் வரைக்குமே தாங்கும், ஒன்றும் ஆகாது. இது நம்ம தண்ணி விட்டு நம்மளே கலந்துக்கலாம். ஆனால் 8 மணி நேரம் கம்பல்சரி புளிக்கணும். அப்போ தான் வந்து இட்லியோ தோசையோ நல்லா வரும். பாருங்கள், தோசை எவ்வளோன்னா வந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி மொறுமொறுப்பு வராது, நம்ம அரிசி மாவு தோசை மாதிரி. இதான் இன்னொரு தோசை வாக்கம் பாருங்க. உங்களுக்கு காரத்தால் தேவையாக இருந்தால் ராத்திரி கரைச்சி வச்சுக்கணும். படுத்துக்க போகும்போது நம்ம கரைச்சி வச்சுட்டு படுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நமக்கு ராத்திரி வாக்குறா இருந்தால் நீங்கள் காரத்தால் வந்து ஒரு 9 மணிக்குள்ளே கரைச்சி வைக்கணும். 8 மணி நேரம் புளிக்கணும். 7 மணி நம்ம எப்படி தான் 7-7:30 எல்லாருமே மேக்ஸிமம் சாப்பிடுவோம். அதனால் ஒரு 8 மணி நேரமாக அது புளிக்கணும்.
இதை பாருங்கள் 2 தோசை வார்த்துருக்கேன். இதிலே உங்களுக்கு பணியாரம் வார்த்து இப்போ காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கி போட்டும் பணியாரம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு வார்த்து காட்டுறக்கோசரம் இப்போ வெங்காயமெல்லாம் போடலை. கல் சூடாகட்டும், கல் அலம்பியிருக்கேன், பணியார கல் சூடாகட்டும். உங்களுக்கு பணியாரம் வார்த்து காட்டுறேன், நன்னா வரும். இதை பாருங்கள், இது வந்து இப்போ உங்களுக்கோசரம் வந்து இது பண்ணுறேன். இல்லாட்டி நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நம்ம வந்து நறுக்கி வதக்கி போடலாம். இது இப்போ காட்டணும் அப்படிங்கிறக்கோசரம் தான். கொஞ்சம் மாவு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடுது, அதனால தான். இது அதிகம் எண்ணெய் உப்பு எதுவுமே அதிகம் இழுக்காது, காரமெல்லாம். அது நான்ஸ்டிக் வேறு இது.
இதோ பாருங்கள், தோசை இன்ஸ்டன்ட் மாவு இது. தோசை, பணிகாரம், இதான் இட்லி பாருங்கள். இட்லி பாருங்கள் எப்படி நல்லா அப்படியே பூ மாதிரி இருந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து இட்லி, பணிகாரம், தோசை எல்லாம் வாங்கலாம். இன்ஸ்டன்ட் மாவு. புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.